பிரைஸ் தி லார்ட். புறப்பட்ட அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தை நாடுவேன். திருப்பாடல்கள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம 10 கட்டளையில் இருந்த 6வது கட்டளைக்கு எதிரான பாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வசனம் மூலம் பார்க்கலாம். அந்த பாவங்களை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. 6வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதே. பிறருடன் கற்புக்கு எதிரான பாவம் செய்தேன், பிறர் பாவத்தில் விழ காரணமாக இருந்தேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், இரத்த உறவுமுறை கொண்டவருடன் விபச்சாரம் செய்தேன். லேவியர் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களுள் எவரும் தமக்கு இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம். நானே ஆண்டவர். சிறுவர் சிறுமியரை, மாசற்றோரை, எளியோரை, நெருக்கமானவர்களை ஏமாற்றி இச்சைக்கு இயங்க வைத்தேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவராவது பாவத்தில் விழ செய்தவருடைய கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. விலங்கோடு புணர்ந்தேன். விடுதலை பயணம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விலங்கோடு புணர்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும். குடிவெறி களியாட்டங்களில் ஈடுபட்டேன். என்னை சார்ந்தவர்களுக்கு தீங்கிழைத்தேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சி உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்பொழுதும் மீண்டும் சொல்கிறேன். ஸோ அந்த பாவங்களை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட முழு மனதோட மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.